அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு குக்கிங் ஸ்டுடியோ தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான சம்மர் ட்ரிங்க் ஃப்ரூட் மிக்சர் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது ரெசிபியில் போய் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இது கூடவே தேவையான அளவு பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் சேர்த்துக்கிறேன். இது இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நன்னாரி சிரப் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ரோஸ் மில்க் எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் அளவுக்கு வச்சுருங்க. நல்லா சில்லுன்னு ஆகட்டும். அடுத்ததாக இப்போ நம்ம ஃப்ரூட் மிக்சருக்கு தேவையான பழங்கள்லாம் கட் பண்ணி வச்சுருங்க. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பழத்தை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பெரிய சைஸ் வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். இந்த ஃப்ரூட் மிக்சருக்கு வாழைப்பழம் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். அதை கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. மற்ற பழங்கள்லாம் வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு தான் எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் நல்லா மசிச்சாச்சு. இது கூடவே நான் எடுத்து வச்சுருந்த மாதுளம்பழத்தையும் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மசிச்சிடலாம். அடுத்ததாக இது கூடவே ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். திராட்சையும் இது கூடவே சேர்த்து ஒரு மேஷரோ அல்லது இந்த மாதிரி மற்றோ ஏதாவது வச்சு நல்லா மேஷ் பண்ணிடலாம். மிக்சியில் அரைச்சிங்கனாக்கா ரொம்ப கொலன்னு ஆயிரும். அதனால தான் நான் இந்த மாதிரி மேஷ் பண்ணி போடுறேன். அடுத்ததாக இது கூடவே நான் தர்பூசணி பழம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததாக இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான். பழங்கள் எல்லாமே உங்களுடைய விருப்பம் தாங்க. என்னென்ன பழம் சேர்க்கணும்னு தோணுதோ அதை சேர்த்துக்கோங்க. மெயின் வந்து இதில் வாழைப்பழம் தான். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1லேருந்து 2 மணி நேரம் வச்சுருங்க. அவ்வளோதான். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஃப்ரூட் மிக்ஸை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கிளாஸ் பவுலில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்த பழங்கள்லாம் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக சேர்க்காதீங்க, பாதி அளவு சேர்த்தா போதும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பாதாம் மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். கடைங்கள்லாம் வாங்கி சாப்பிட்ற ஃப்ரூட் மிக்சர் வந்து ரெட் கலராக இருக்கும். அவங்க வந்து அதில் ஃபுட் கலர் சேர்ப்பாங்க. இன்றைக்கி நான் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கல. இப்போ இது எல்லாத்தையும் 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது மேலேயே கொஞ்சமாக நான் மாதுளம்பழம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான ஃப்ரூட் மிக்சர் தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.